வணக்கம். நான் டாக்டர் சுசிதா லட்சுமி அனீஷ். தினசரி நம்ம அன்றாடம் வாழ்க்கையில நிக்காம ஓடிட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்மள நிறைய நோய்களும் துரத்திக்கிட்டே இருக்கு. அந்த விதத்துல பெண்களை ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் உடம்போட எடை அதிகரிக்கிறது. அதுவும் குறிப்பா இப்ப இருக்கிற பெண்களுக்கு வயதுக்கு வந்த உடனே அதிகப்படியான உடல் எடை கூடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் எங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப அதிகமா வெயிட் போட்டுட்டே இருக்கு, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அதாவது வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் லாஸ் கஞ்சி அந்த மாதிரி ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது எதனால வெயிட் போடுது அப்படிங்கிறத பத்தி யாருமே நம்ம யோசிக்கிறது கிடையாது. குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் அடைஞ்ச காலத்துல, அதாவது 18 வயதுல இருந்து 25 வயதுக்குள்ள 25% உடல் எடை அதிகரிக்குது. எனக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஆண்களை விட பெண்கள் ரொம்ப மென்மையானவங்க. ரொம்ப மென்மையான வேலை பார்க்கறதுனால தினசரி கலோரிஸை எரிக்கக்கூடியது மாதிரி வேலைகள் நாம செய்யறது கிடையாது. அதாவது அதுக்கேத்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம செய்யறது கிடையாது. ஸோ அந்த கலோரிஸ் எல்லாம் எரிக்கப்படாம இருக்கிறதுவே ஒரு கெட்ட கொழுப்பா மாறி நமக்கு தொப்பை போடுறதா இருக்கட்டும், அதாவது வயிற்று பகுதியா இருக்கட்டும், இடுப்பு பகுதி, கால் தொடைகள்ல எல்லாம் அதிகப்படியான வெயிட் போடுறது. இன்னொரு முக்கியமான ரீசன் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸோட அளவு குறைபாடு. அதாவது ஈஸ்ட்ரோஜனோட லெவல் இம்பேலன்ஸ்டா இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப குறைவா இருக்கும், ஒரு சிலருக்கு கூட குறை, அந்த மாதிரி மாத்தி மாத்தி இம்பேலன்ஸ்டா இருக்கும் போதுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃபேட் தங்கிடுது. ஸோ இதனாலையுமே நமக்கு உடல் எடை அதிகப்படுது. இன்னொரு மருத்துவ ரீதியான பாத்தீங்கன்னா பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் வெயிட் அதிகமாகும். தைராய்டு ப்ராப்ளம் உடல் எடை அதிகமா இருந்துச்சுனாலும் வரும், இல்ல தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் உடல் எடை அதிகமாகும். அதே மாதிரிதான் பிசிஓடி, நீர்க்கட்டி இருக்கும் போதுமே உடல் எடை அதிகமாகும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பிசிஓடி அந்த ப்ராப்ளம் கம்மி ஆயிடுச்சு, குறைஞ்சிடுச்சுனாலே தன்னாலே உடல் எடை குறையிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். இதை தவிர நிறைய பேர் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறது, அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, சாட் ஐட்டம்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, மாவு சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, அடிக்கடி நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறது, பகல்ல தூங்குறது, அதே மாதிரி ஒருவேளை சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகுறதுக்கு முன்னாடியே மறுவேளை சாப்பிடுறது, நொறுக்கு தீனி திங்கிறது. இன்னொரு பெரிய விஷயம்னா ஸ்ட்ரெஸ். இன்றைய காலகட்டத்துல ஸ்ட்ரெஸ் இல்லாம யாருமே கிடையாது. ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், ஏன் சின்ன குழந்தைங்க வரைக்குமே ஸ்ட்ரெஸ்னால அவதிப்படுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் போதுமே ஒழுங்கான தூக்கம் இருக்காது. ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனாலையுமே அதிகப்படியான சாப்பாடு சாப்பிடணும் கூட நாம விரும்புவோம். சாப்பாடுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆடர் சுகர்ஸ் இருக்கு. ஆடர் சுகர்ஸ் ஒரு நாளைக்கு 30 கிராம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆனா அதை யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. நிறைய ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கா இருக்கட்டும், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், சிரப்ஸ், ஜாம்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்ல ஆடட் சுகர் இருக்கு. ஸோ அதை நம்ம எதுவுமே கேர் பண்ணாமலே எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புலயே தங்கிடுது. கலோரிஸ் எரிக்கப்படாம இருக்கிறதுனால நம்ம உடல் எடையும் அதிகப்படுத்திட்டே இருக்கு. பிஎம்ஐ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ். பொதுவாகவே பெண்கள் ஆண்களை விட கொஞ்சம் குள்ளமா இருக்கிறதுனால பாடி மாஸ் இண்டெக்ஸ் கண்டிப்பா 25க்குள்ள இருக்கணும். 25 வரைக்கும்னா பெட்டர். அதுக்கு மேல போகும்போதுதான் நமக்கு ஆபத்து. அது கூடவே நம்ம நோய்களும் வர ஆரம்பிக்குது. நீரிழிவு நோயா இருக்கட்டும், பிளட் ப்ரெஷரா இருக்கட்டும், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் அதை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம நம்ம உணவு கட்டுப்பாடோட இருக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த கலோரிஸ் பேன் பண்றது மாதிரி நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா நம்ம கொடுத்தா ஆகும். ஏதாவது வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் லாஸ் கஞ்சி எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம வெயிட் ரிடக்ஷன் பண்ண முடியும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸா இருந்து உடல் எடை அதிகமாக இருக்கிறதுக்கும் நிறைய மெடிசின்ஸ் இப்போதைக்கு இருக்குது. ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஹைப்போதைராய்டிசம், இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க. எடுக்கும் போதும் உடல் எடை குறையும். அதை எப்போவுமே அலட்சியப்படுத்தாதீங்க.